ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays. தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் அதிமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து இதை செய்யறாங்க, இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்க பல பேர் இப்ப தொண்டர்கள் எல்லாமே தாவேகா போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு தொண்டர்கள் அப்படி தொண்டர்கள் ஆதரவு இருந்தால் நீங்க ஆட்சியை அமைச்சிருக்கலாமே. அண்ணாமலை அவர்களே அதிமுகவில் சேர்த்துக்கணும், அவர் தலைமை பதவி கொடுக்கணும், ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவர்கள் அது நடக்காதுன்னு தான் நான். ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, நமக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. எல்லாருமே அந்த 6 மாசத்துல குறியா இருக்கிறாங்க. முக ஸ்டாலின் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்னாருன்னா ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிச்சது. ஆனா 6 மாசம் நம்ம விமர்சிக்க வேணாம், பெருந்தன்மையோட இருப்போம்னு சொல்லிட்டு அவர் தானே முன்னாடி சொன்னாரு. சொன்னதெல்லாம் அப்படியே சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்களே. பட்டியலின மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் ஒரு கருதப்படுகிறது. அது தாவேகாவுக்கு, விஜய்க்கு அதுல ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? எங்க ஆள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுற ஆட்கள்லாம் உங்க பக்கம் வந்துட்டாங்க, நாங்க உங்க பக்கம் வந்தோம். தாவேகாவுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடணும், போட்டியிட்ட உடனே அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகால தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 உறுப்பினர்கள்ல ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ இந்த கூட்டணி அரசாங்கத்துல ஒரு அங்கமாக விசிகா இருக்கிறது. இப்போ அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையோடு விசிகா நகர்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இது நம்ம எப்படி பாக்குறது? ரொம்ப டூ மச்சா எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கணுமா, இல்ல சரியான திசையில் தான் போதா விசிகா? இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே தொல் திருமாவளவனுடைய ஆலோசனையின் பேரில், அவரோட அட்வைஸ் பேரில், அறிவுரையின் பேரில் தான் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக நான் கருதுகிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவேன்னு சொன்னார். அப்போது திமுக கொடுத்த ப்ரெஷரில் விலகிக்கிட்டார். அதுலேருந்து போட்டியிடாமல் வேறு ஒருத்தரை போட்டியிட்டார். அது போட்டியிட செஞ்சார். அது அப்போவே அவருக்கு ஒரு ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் ஏதாவது ஒரு கீ போஸ்ட்டில் இருக்கணுங்கிற ஆசை இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, தேர்தல் காலத்தில் திமுக கூட்டணியில் எல்லாம் இடம்பெற்றாங்க. இப்போ அத்தனை பேரும் தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இடம்பெற்று கூட்டணியில் இருந்தபோது திமுக மீதான அதிருப்தி என்பது கள நிலவரம் எல்லாருக்கும் தெரியும். எதிர்க்க தாவேகா இப்போ தான் வந்திருக்கு, வருமா இல்லையா, எந்த அளவுக்கு வரும் தெரியாது. ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் திமுக டிட்டீரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திமுக வெற்றி பெறும், ஆனால் திமுகவுக்கு போதிய பலம் இருக்காது. கூட்டணி பலத்தில் தான், சப்போர்ட்டில் தான், ஆதரவில் தான் ஆட்சி அமைக்கும். அப்போ நாம் டிமாண்ட் பண்ணலாம். இந்த கணக்கு தான் விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக தொல் திருமாவளத்துக்கு இருந்ததாக நம்ம கருதணும். அது வேறு ஒரு ஷேப்பில் இப்போ வந்திருக்கு. விசிக்கே ஒரு அமைச்சராக கொடுத்துருக்கு. அது ஒரு பக்கம். ஸோ இந்த எதிர்பார்ப்பில் திமுக ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் விட்ரா பண்ணார். வேறு கதையெல்லாம் மாறிப்போச்சு. கடைசியில் சூழ்நிலையில் மாறிப்போச்சு. ஸோ தொல் திருமாவளவனுக்கு ஏற்கனவே அவர் ஒன்று ஸ்டேட்மெண்ட் விட்டார் தெரியுமா, மாநில அரசியலில் நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு, மாநில அரசியலில் அதுக்காக நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அபிலாஷை, அந்த விருப்பம், அந்த ஆசை, அந்த ஆவல் அவருக்கு இருக்குது. இல்லை சார், அந்த ஆசை அபிலாஷையெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் ஒரு கருதப்படுகிறது. அது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசினாலும் சரி, KTCC அப்படிங்கிற அந்த ரீஜன்ல தாவேகா வாங்கிய வாக்குகள் என்ன, அவங்களுக்கான சீட் கன்வர்ஷன் ஜாஸ்தியா இருந்தது, எல்லாமே இங்கே தான். அப்படிங்கிற போது அப்ப திருமாவளவனை ஒரு ஆடட் வேல்யூவா விஜய் பாக்குறதுங்கிறது ஒண்ணு. அதுக்கு தான் அவர் அமைச்சரவை கொடுத்துருக்காரு. ஆனா இப்போ இந்த திருச்சி கிழக்குல போட்டியிட வைப்பது, துணை முதலமைச்சர் ஆக்குவது அப்படிங்கிறதெல்லாம், அது தாவேகாவுக்கு, விஜய்க்கு அதில் ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? உண்மையிலே எந்த லாபமும் இருக்காது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பட்டியலின சமூகத்தினர் சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் விசிகேக்கு பக்கம் இருக்க வேண்டிய பட்டியலின ஓட்டுகள், மற்ற கட்சிகள் முஸ்லீம் லீக் உள்பட சிறுபான்மையர் கிடைக்கிற வாக்குகள்,
இந்த வாக்கெல்லாம் தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. எங்கள் ஆள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுற ஆட்கள்லாம் உங்கள் பக்கம் வந்துட்டாங்க, நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறேன். இதுக்காக தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் சரி விசிகேவும் கொள்கை ரீதியாக எதிர்க்க 1000 கடைகள் சொன்னால் கூட இல்ல அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு, விஜய்க்கு அதனால என்ன பிரயோஜனம்? தாவேக்காவுக்கு தாவேக்காவுக்கு எந்த பலனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா கூட்டணியில் இருப்பதனால நாளைக்கு ஏதேனும் சில தேர்தல்களில் விசிகேவும் முஸ்லீம் லீக்கும் இடம்பெற்றிருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற வாக்குகள் கிடைச்சதுன்னா, வெற்றி பெற்றால் அதுக்கு நிச்சயமாக தாவேக்கா தான் காரணமாக இருக்கும். இந்த பட்டியலின சமூகத்தில் இந்த சிறுபான்மையினர் எல்லாம் தாவேக்காவுக்கும் போயிட்டாங்க. சரி, அவங்க கை காமிக்க அவங்க தாவேக்கா கை காட்டுகிற இந்த கட்சியினரை, அதாவது விசிகே முஸ்லீம் லீக் போன்ற கட்சியினரை ஆதரிப்பார்கள். ஸோ அவங்களுக்கு லாபம். ஆனால் தாவேக்காவுக்கு லாபமான எந்த லாபமும் அவங்களுக்கு தேவையில்லைங்கிற நிலைமையில் தான் இன்னும் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய குறிக்கோள் வந்து எங்களுக்கு ஆட்சி நிலை பெற வரணும்னா இவங்களோட சப்போர்ட் இருக்குது. சில சமயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் இயங்குவதற்கு. அதனால் இவங்க வச்சுருப்போம். வேணும்னா நம்ம பலம் பெற்ற பிறகு அதுக்கப்புறமும் சொன்ன வாக்குறுதிக்காக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல்கள்லாம் நிறைய வந்து இன்னும் கணிசமான இடங்கள் பெற்று அதில் மற்ற கட்சிகளுக்கு கொடுப்பாங்களும் தெரியல, தாவேக்கா கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல தங்களுக்கு நம்பர் வேணும். ஆகையினால அதில் தான் அவங்க குறியாக இருக்காங்க. அப்படி ஒரு தங்களுடைய நம்பர் 118 அந்த எண் வந்துடுச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். யார் வந்தாலும் போனாலும் நம்ம ஆட்சி நீடிக்கும். அப்போ இருந்தாலும் நமக்கு கூட்டணின்னு வந்துட்டவங்களை நாங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின்படி அவங்களுக்கு உண்டான அதிகார பரவலும் பகிர்வும் இருக்கும். நான் திமுக இல்லை என்று காட்டுவதற்காக செய்வார்கள். அதனால் தாவேக்காவுக்கு பெரிய அளவு லாபம் இருக்காது, விசிகாவுக்கு தான் லாபம் இருக்கும். துணை முதலமைச்சராகணும் என்று அவர் தீர்மானம் போட்டோம்னா இதில் இன்னொரு விஷயமும் உறுதி செய்யப்படுகிறது. அது என்ன உறுதி? அதாவது தேர்தலுக்கு பிறகு ஒரு தொங்கல் நிலை இருந்தல், எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் முதலமைச்சராக அறிவித்து திமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தபோது இதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட வதந்திகள்னு சொன்னால் கூட ஆனால் உறுதி செய்யப்பட்டதான். எல்லா தரப்புலும் சொல்லிட்டாங்க, யாரையும் மறுக்கலை. அது அந்த சமயத்தில் ஒருவேளை திமுகவில் இருக்கிறவங்களும் திமுகவில் இருக்கிறவங்க எடப்பாடிக்காக நாம் ஏன் சிஎம் ஆகணும் என்று சொல்லி இதெல்லாமே நடந்தது. அப்போது மாற்று ஆல்டர்னேட்டாக, அதாவது தாவேக்கா வரக்கூடாது என்ற ஒரு புள்ளி அந்த குறிக்கோளில் இருக்கும்போது திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம், நாம் 2 பேரும் ஆதரவு கொடுக்கலாம் என்கிற எண்ணமும் இருந்தது. திருமாவளவன் எனக்கு தெரியாது, அப்படி பேசினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னை யாரும் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்ரோச் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு பேசப்பட்டது என்பது உண்மை. அதற்கு திருமாவளவன் ஓரளவு அப்படி ஒருவேளை அவரை அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் தான் சொல்லியிருப்பார், நோன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏற்கனவே மாநில அரசியலில் ஈடுபடணும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் அது அதிமுக வந்து நான் ஒரு சாராரோ திமுகவில் ஒரு சாராரோ இவர் சிஎம்மாக்குறது நாமே வேலை செய்யணும் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது நிறைவேறாமல் போச்சு. எடப்பாடியை சிஎம் ஆக்குவதில் கணிசமான திமுகவினர் ஒரு சில பேர் விரும்பலை. அதே மாதிரி இவங்க இன்னொரு திமுகவை காலங்காலம் எதிர்த்து அரசியல் பண்ணுறோம், திமுக ஆதரவாக நாம சிஎம் ஆகுதா என்று அதிமுக ஒரு கணிசமான தெரியும் உங்களுக்கு 25 பேர். ஸோ இந்த காரணங்களால் அதெல்லாம் நிறைவேறாமல் போச்சு. இது என்ன சொல்ல வரேன்னா, அப்போவே மாநில அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும், குறிப்பாக அதிகார பெற்று அதிகாரத்தோடு ஒரு பதவியை பெற்று செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இப்போ கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்தா திருமாவளவனுக்கு இருந்ததுக்குன்றது தெரியும். அதை இப்படி வெளிப்படுத்துகிறார். அவரோட அறிவுரையின் பேரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதில் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது, இப்போ தாவேக்கா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ், அதில் காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுப்பதன் மூலமாக தாவேக்காவினருடைய கட்சி உறுப்பினர்களாக இருக்க நிர்வாகிகளாக இருக்கவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா அது அங்கே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்துமா? ஏற்கனவே அதிமுகலேருந்து வரக்கூடிய நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள அகாமடேட் பண்ணுறதுலாம் அவங்க அகாமடேட் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய சிக்கல் பார்க்குறோம். இப்போ மாவட்டங்கள்லாம் பிரித்து போட்டிருக்கிறார் விஜய் அவர்கள்.
இப்போ இதுவும் கூடுதல் சிக்கலாக போய் முடியுமா? இல்லை, நான் இதை வேற ஒரு பார்வையாக பார்க்குறேன். மாற்றுக் கட்சியெல்லாம் எங் பக்கம் வராங்கன்னா நான் பலசாலி. எப்படி, அதாவது கடந்த முறை திமுக கூட்டணியை பற்றி ஒரு கருத்து, ஒரு சொலவடை உண்டு. அதாவது இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லலாம். அதாவது 10-15 ஆண்டுகள் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வலிமையாக அசைக்க முடியாது தான் இருந்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ நிலைமை வேற. இப்போது அந்த இடத்த அரசியலில் களத்தில் டாமினேட் பண்ணிச்சு தாவேகா. ஸோ தாவேகா திமுக மட்டும் இல்லை, நாங்களும் எல்லாரையும் அரவணைப்போம், எல்லாரையும் ஏற்றுப்போம், எல்லாருக்கும் நீங்கள் செய்யாதது, நீங்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாதது அதிகார பகிர்வு, அதையும் நாங்கள் செய்கிறோம்னு காமிக்கிறதுக்காக தான் தாவேகா அந்த விஷயத்திலையும் டாமினண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா தாவேகா தயவில் தான் அவங்கெல்லாம் இனிமேல் களத்தில் இறங்கி செயல்படுவது எல்லாமே. ஆனால் ஒன்று நல்லா கவனிக்கணும், எனக்கும் இதை ரொம்ப ஊக்குவிக்கிறது ஜனநாயக ஆரோக்கியமானு தெரியல. ஜனநாயகமானா கேள்விக்குறி தான், அரசியல்னால் இயல்பு தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. கட்சி தாவல் என்பது என்டிஆர் காலத்திலேயே ஒரு அப்படியே ஓடி போய் இது பண்ணாங்க. ஹரியானாவில் ஃபேமஸாக தெரியும் உங்களுக்கு, 2 முறை நடந்திருக்கு. ஒரு தடவை ஆயாராம் காயாரம்னு சொல்கிறேன், நேரு கால 67 நினைக்கிறேன் அந்த டைம். பின்னாடி 80 பஜன்லால் ஜனதா கட்சி முதலமைச்சர் கூண்டோட கட்சி மாதிரி காங்கிரஸ் முதலமைச்சரானார். அந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல்லாம் நடந்திருக்கு இங்கேயே தமிழ்நாட்டிலேயே. இதுவரை அந்த மோசமான நாட்களில் இப்போ அதெல்லாம் பார்க்காம அவர் என்ன நினைப்பார்னா, கட்சிகள்லாம் சேர்த்துப்போம், நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சுப்போம், உரிய சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கோ மற்ற வாய்ப்புகளை இன்னைக்கு தரமாட்டார், உடனடியே தரமாட்டார். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, நமக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் குறிப்பாக ரொம்ப ரீசெண்டாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். அவர் ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது இந்த ஆட்சி 6 மாதம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், 30 நாள் 6 மாதம் அப்படின்னு. எல்லாருமே அந்த 6 மாதத்துல குறியா இருக்கிறாங்க. நடுவில் இந்த குதிரை பேரம் தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கான அந்த படலமும் கைதானாங்க. உண்மையிலேயே இந்த ஆட்சி 6 மாதம் தான் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது, இல்லை இவங்க சொல்றது அரசியல் அப்படின்னு பார்க்கலாமா? வெறும் அரசியல் மட்டும் இல்லை, சதியும் கூட. அதுதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதாவது மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்னார்னா ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிச்சது. ஆனால் 6 மாதம் நம்ம விமர்சிக்க வேணாம், பெருந்தன்மையோடு இருப்போம்னு சொல்லிட்டு அவர் தானே முன்னாடி சொன்னார். சொன்னதெல்லாம் அப்படியே சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்களே, இல்லையே, தூண்டி விட்டு இருக்காங்க. எல்லாம் நேற்றைக்கு தானே உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருமணத்தின் நிகழ்ச்சியில் பேசும்போது இன்னமும் சோஃபா மாடல்னு சொல்கிறாரு. சரி, அது போட்டோம், அது விமர்சனம் பாருங்கள். இது மாதிரி கடுமையான விமர்சனத்தை இப்போயே ஆரம்பிச்சுட்டாங்க. போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு ஆட்சிக்கு 50 நாள் தான் அதுக்குள்ளே போதைப் பொருள் இதுவரையில் அவர் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி சொல்லுங்களேன். டெண்டர்லாம் கேன்சல் பண்ணாங்க. பத்திரப்பதிவில் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் யாரோ பேசும்போது சொன்னாங்க, சார் எனக்கு இப்போ பத்திரப்பதிவு விஷயத்தில் யாருமே எதுவுமே எதிர்பார்க்கல, என்ன லீகலாக சட்ட விதிப்படி எவ்வளோ கட்டணுமோ அது மட்டும் தான் செலுத்தினேன். ஊழல் இல்லை, ஊழல் இல்லாமல் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது. பதிவுகள், பத்திரப்பதிவு, கோவிலில் இருக்கிற ஊழல், அறநிலையத்துறை ஊழல், அப்புறம் டெண்டர்கள் எல்லாம் பல டெண்டர்கள் கேன்சல் செய்யப்பட்டது. மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, பல நடவடிக்கைகள். இது நிரந்தரமாக இருக்குமா தெரியாது, ஆனால் எடுத்த நடவடிக்கை பாராட்டத்தக்கதா இருக்கு. இப்போ இன்றைய இதில் கூட 64 இடங்களில் சோதனை பண்ணி 64 பேரும் வழக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது இந்த உள்ளாட்சி நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் நடந்த ஊழல் சம்பந்தமாக, போக்குவரத்து துறையில் ஊழல், தரகள் இடைத்தரகள் பேரில், அதாவது டிரைவிங் ஸ்கூல் இருக்குல்ல, அவங்களே இடைத்தரகர்களாக செயல்படுறாங்க. ஸோ இந்த ஊழல்லாம் பெருமளவுக்கு கட்டப்படும். முழுக்க ஊழல் ஒழிக்க முடியாது இருந்தாலும் மக்களுக்கு தொல்லை சேருகிற அளவில் இருக்காது, மேலே மேலே குறைஞ்சிருக்கு. அதை காமிச்சிடுறாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சிக்க விடும்? அரசியல்வாதிகள் ஏதேனும் சதி செய்தால்தான். அதுவும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னும் இளையராஜா என்கிற எம்எல்ஏ எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போது இன்னும் இவங்களுடைய விஷயம் அம்பலத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம்
அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அதிலும் கைது செய்யப்பட்ட சில பேர் வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களும் கூட. ஏற்கனவே அவர் மீது பல்வேறு வழக்குகள், கரூர் சம்பவத்தின் மீது ஜோசப் விஜய் ஏற்கனவே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார். அதை தவிர இப்போது இந்த ஆட்சி கவிழ்ப்பு, ஸோ அடுக்கடுக்காக அவர் மேலே இருக்குது. அதுதான் தான் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போக முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறாரு, சிங்கப்பூரில் இருக்கார். சிங்கப்பூரில். ஆக இவங்களுடைய நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல புற்றீசல் போல் வருது. ஆகையினால இந்த விஷயத்தில் ஆட்சியில் நான் இப்படி ஒரு பார்வை, ஒருவேளை அதெல்லாம் திருட்டுத்தனமாக கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு அமைச்சு தேர்தலில் சந்திச்சா கூட ஸ்வீப் பண்ணி வந்துடுவார் தாவேகா விஜய். ஏன்னா இந்த 50 நாள்லேயே பர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு, XYZ விஷயங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுத்தாங்களான்னு பார்க்கணும். நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. கட்சி மாறி வந்தவர்களுக்கெல்லாம் தூக்கி பதவி கலைஞர் கருணாநிதி திமுகவை நடத்திய போது, அவர் தலைமையில் திமுக எங்கும்போது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் யாருக்கும் முக்கியத்துவம் தரலை. ஆனானப்பட்ட நாஞ்சில் மனோகரன் மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன், அவரே வந்து துணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பதவி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. வருவாய்த்துறைன்னு ஒரு சாதாரண அது நல்ல துறை தான், அது இல்லை. நிதியமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் ஆட்சியில், அவருக்கு வருவாய்த்துறைன்னு ஒரு வாரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஆக கலைஞர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துப்போம், முக்கியத்துவம் தரும்போது பார்த்துக்கணும். ஆனால் ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு, அந்த மாற்று கட்சியிலேருந்து வந்த, குறிப்பாக அதிமுகவில் இருந்தவர்களை தூக்கி ஏற்கனவே திமுகவில் நீண்ட காலம் உழைத்தவர்களை புறக்கணித்து விட்டு அதிமுகவிலேருந்து வந்தவர்களை தூக்கி தலைமையில் வச்சுறாரு. சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் ஹவு க்ளோஸ் தே ஆர் டு தி சீஃப் மினிஸ்டர். துரைமுருகன் இல்லை, பொன்முடி இல்லை, மற்றவங்கள் இல்லை. ஆக அந்த ஒரு தவறை வந்து ஸ்டாலின் செய்து விட்டார். குளத்தூரில் முழுக்க சேகர் பாபு நம்பினார், என்னாச்சு அவருக்கு? ஸோ அந்த தவறை விஜய் செய்ய மாட்டார். அவருக்கு எல்லா அதிமுக சேர்ந்தவங்க, அதிமுக ஆட்கள் வந்து சேர்ந்தால் கூட உடனே தூக்கி தலைமையில் வச்சுக்க மாட்டார். ஆனால் விஜய் தலைமையிலேயே கூட அவங்க சேரலை. புசி ஆனந்த் போன்ற ஒரு தலைமையில் தான் ரொம்ப பெரிய மெகா விழாவே நடத்தினார் விஜயபாஸ்கர். செலவு பண்ணி, ஏகப்பட்ட செலவு பண்ணி, இருந்தாலும் அங்கே பொதுச் செயலாளர் தான் சேர்த்துக்கிட்டார். இதே விஜய் தேர்தலுக்கு முன்பு அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்தார், செங்கோட்டையன் வந்து சேர்ந்தார். அப்போது இவரோட பலம், செல்வாக்கு மக்கள் மத்தியில் நிரூபிக்கப்படாத காலத்தில் அவரை நம்பி வந்தவர்களை நேரடியாக விஜயை சேர்த்துக்கிட்டார். விஜய அந்த இணைப்பில் வந்து அவர் இருந்தார். அவரை வரவேற்று ஆரியங்க அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். இப்போது இது தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையில் விஜயனோட பலம் தெரிஞ்சு விஜய் ஆட்சிக்கு அமைச்ச பிறகு விஜய்க்கு செல்வாக்கு நிறைய அதிகரித்து வருகிற சூழலில் கட்சி தாவி வர்றாங்க. அதனால் அவங்கள எங்கே வைக்கணுமோ வைக்கணும் என்கிற ஒரு புரிதலோடு விஜய் செயல்படுவதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ காலம் இதே நிலை நீடித்தால் வரவேற்கத்தக்கதாக நினைக்கிறேன். இதில் இன்னொன்று, இந்த தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் ஒரு அதிமுக பிரமுகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அப்போது அதிமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து இதை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்பத்திலேயா இருந்தாலும் சரி, இப்போ காதர் மொய்தீன் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு முக ஸ்டாலின் என்னிடம் சொன்னார் அப்படின்னு காதர் மொய்தீன் ஒரு பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார். அப்படி இருக்கும்போது இவர் இருவரும் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதிமுகவும் திமுகவும் இணைந்து செயல்படுது அப்படிங்க அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னா திமுகவோட ஹார்ட் கோர் கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, தீவிரமாக தொண்டர்கள், லட்சியத்துக்காக திமுக மட்டும்தான் அவங்களுக்கு என்கிற நிலையில் இருக்கிறவங்க அதிமுகவோட உறவு வைத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவில் தொண்டர்கள் உயிரை கொடுத்த என் தலைவர், புரட்சி தலைவர், தலைவி புரட்சி தலைவி, இவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக எதிர்த்த கட்சியோடு நாம் உறவு கொள்வதா என்கிற ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அவங்க பல பேர் வந்து இப்போ தொண்டர்கள் எல்லாமே தாவேக்கா போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கார் தொண்டர்கள். அப்படி தொண்டர்கள் ஆதரவு இருந்தால் நீங்கள் ஆட்சியை அமைச்சிருக்கலாமே. தொண்டர்கள் தானே ஓட்டு போடுவாங்க, தலைவர்கள் அப்புறம் தானே. பலமே தொண்டர்கள் தானே. தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்குன்னா 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருப்பார் இல்லையே. அப்போ அவங்கெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க? அதிமுகவுக்கு வர வேண்டிய கணிசமான வாக்குகள் தாவேக்காக்கு பக்கம் போயிருக்குன்னா அவங்க மாற்ற விரும்ப இருக்காங்க. திமுகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கிற தாவேக்கா
அப்படி பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்று. திமுகவில் மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகவும் திமுகவும் பல சந்தர்ப்பங்களில் இணைந்து செயல்படுவதாக தெரிகிறது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், 2 பேருமே நீண்ட கால அரசியல் அதிகாரத்தை சுவைத்தவர்கள், ருசி கண்ட பூனைகள், அவங்களுக்கு அந்த குறிக்கோள் இருக்குது. ஆனால் அப்படி செய்தால் திமுக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள், அதிமுக தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள். இதன் விளைவாக 2 கட்சிகளுமே வீழ்ச்சி அடையும். இதில் அதிமுக பார்த்துட்டே இருக்கும். அதிமுகவில் ஆஃப் லேட்டாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் இப்போ தாவேக்காக்கு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக வைகை செல்வன் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பட்டாளமே அங்கே வந்து நகர்ந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இனிமேல் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன? ஏன்னா திமுகவுக்காவது அட்லீஸ்ட் அந்த லோக்கல் தலைவர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பட் லோக்கல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் அப்படியே நிற்கிறாங்க, இப்போதைக்கு நிற்கிறாங்க. உதயநிதி அப்படிங்கிற ஒரு யங் ஃபேஸும் வந்து அங்கே இருக்குது. அது வாரிசாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு யங் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அதிமுகவில் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த கோட்டையே வந்து தளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. கண்டிப்பாக அதிமுகவோட ஃபியூச்சர் என்ன? இல்லை, ஒரு கட்சியினுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்தை பற்றி நம்ம உடனடியாக சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த கட்சிக்குள் பல மாற்றங்கள் வந்தால் எந்த கட்சியும் விழிப்போடு மீண்டும் எழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு அதிமுக இதெல்லாம் போயிடும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் ஃப்ளோட் ஆச்சு, அண்ணாமலை அவர்களே அதிமுகவில் சேர்த்துக்கணும், அவர் தலைமை பதவி கொடுக்கணும், ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது ரூமர் தான். அது யார் பரப்பி விட்டாங்கன்னு, அதிமுகவில் பரப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஒரு இளம் தலைவர் ஃபேஸ் அதெல்லாம் ஒத்து வராது, அது சேரவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரையில் அண்ணாமலை அவர் சேர்க்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்ய அண்ணாமலையே அனுமதிக்கப்படவில்லை அல்லது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எடப்பாடி ஏற்கவில்லை என்று கூட நான் கேள்விப்பட்டேன். தேர்தல் சமயத்தில் அண்ணாமலையே பிரச்சாரம் பண்ணினார், ஒரு பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணினார். எடப்பாடிக்கு அவர் பிரச்சாரம் செய்வதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. ஆகையினால அண்ணாமலை வந்து அதிமுக வருவாரா, கேப்சர் பண்ணுவாரா, அதெல்லாம் எனக்கு அதீதமான யுகம். இப்படி ஒரு பட்டாசு கொளுத்தி போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால திமுகவில் அவர் வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் தான் வச்சிருக்காரு இப்போ வரைக்கும். அது வந்து அரசியல் கட்சியாக அவர் இன்னும் கன்வெர்ட் பண்ணல. முதல் மாநாடு 12ஆம் தேதி நடக்கிறதுக்கு, அதில் மேபி ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாரான்னு தெரில. 50 லட்சம் அப்படிங்கிற டார்கெட்டாக வச்சிருக்காரு. இன்னும் 50 லட்சத்தை வந்து அவங்க அடையில, 19 லட்சத்தில் இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் அங்கே ஓப்பனாக இருக்குது, அண்ணாமலையை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை அதிமுக திருப்பி ரீதிங்க் பண்ணலாம். 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறோம், 2-3 லேயர் இருக்கு இல்லையா. அண்ணாமலை பெரும்பாலும் பகைச்சிக்காம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவர்கள் அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்ச் அதிமுக நடந்ததுன்னு வச்சுக்கலேன். எப்போவுமே சில சமயம் ஒரு கட்சியில் சில மாற்றங்கள் எதிர்பாராமல் ஏற்படும். அப்படி ஏதேனும் ஒரு மிராக்கிள் நடந்தால் ஒரு யங் லீடர் அங்கே வந்து அது கரிஸ்மேட்டிக் லீடராக மாறி அவர் மக்களை ஈர்க்கக்கூடியவராகி வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு சொந்த காலில் நின்று அப்படி வந்தால் இஃப் பட்டு தான். அது நிறைய இஃப்கள் நிறைய பட்டும் போட்டுட்டு கடைசியில் வெற்றி வாய்ப்பதற்கான பாதையில் போகலாம். அது கூட இப்போ வெற்றி வரும்னு சொல்லி அது மாதிரி இப்போ அது வந்து எப்படின்னா சில சமயம் 70களில் திமுகவை கடுமையாக எதிர்த்தது வந்து சுதந்திரா கட்சியும் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸும். ஸ்தாபன காங்கிரஸ் தேசிய அளவில் ஒரு இந்திரா காந்திக்கு எதிராக செயல்பட்டாங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதியோட திமுகவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதில் தீவிரமாக செயல்பட்டாங்க. ஆனால் அப்படியே தீவிரமாக செயல்பட்டு இருந்தபோது அடுத்த தேர்தல்னு வந்தால் நிச்சயம் காமராஜர் தான் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. 71 வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு அப்படி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 72 எம்ஜிஆர் தொடங்கிட்டார். யாருமே எதிர்பார்க்கல. எம்ஜிஆருக்கு மகத்தான ஆதரவு கிடைச்சிது. 2வது நிலைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் தள்ளப்பட்டது திண்டுக்கல் இடைத்தேர்தல். அதுக்கு பிறகு பார்த்தா காமராஜர் மறைவுக்கு பிறகு அந்த காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற ஒரு பழைய வடிவத்தை பெற்றது. அப்போ காங்கிரஸ்ன்னு ஒரே காங்கிரஸாக போச்சு. ஸோ இதெல்லாம் மிராக்கிள் மாதிரி நடந்த மாதிரி எது ஒன்றும் நடக்கலாம். ஆனால் அது கட்சியில் நடந்தால் ஏதாவது அப்போது அதை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லலாம். இப்போது அதற்கான அறிகுறி கூட தெரிவதாக தெரியல. ஃபஸ்ட்டு திங், அதிமுகவுக்கு யங் லீடர் கிடையாது. அண்ணாமலை ஒரு லீடர். விஜயோட தாவேக்கு பல காரணங்கள் வெற்றிக்கு கிடைச்சதுக்கு. ஒன்று மாற்று சக்தி.
2 திமுக 2 திராவிட இயக்கங்கள் மேலே அலுப்பு தட்டி போச்சு. இது கொள்கை. 2வது 2 கட்சியும் ஊழல் பண்ணியிருக்கு, ஊழல் புகார்களுக்கு ஆளாயிருக்கு, மக்களை தொல்லைப்படுத்துகிறாங்க. இந்த 2. 3வது 2 பேருக்கும் மேலே பெரிய நம்பிக்கையும் இதுவும் இல்லை, மாற்று சக்திக்கு எதிர்பார்த்தாங்க. இந்த மாற்று சக்தியை எதிர்பார்த்தது கடந்த காலங்களில் கணிசமாக வாக்கு கொடுக்கல. பாமக, மறுமலர்ச்சி திமுக, இது தேமுதிக விஜயகாந்தனோட கட்சி, அதுக்கடுத்துக்கு மக்கள் நீதி மையம், இத்தனை கட்சிகள் மாற்று சக்தியாக வந்தாங்க. அவங்க மேலே ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கல. காரணம், அடுத்த தேர்தலில் அவங்க ஏதேனும் ஒரு கழகத்தோடு சேர்ந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களும் இப்படி தானா அப்படின்ட்டு. ஆனால் தாவேகா உறுதியாக நாங்கள் தனித்து பாட்டுக்கிட்டோம், எங்கள் தலைமையில கூட்டணி அமையும், இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க பாஜக மாதிரி. அப்படி அதில் மாற்றம் காட்டலை. கடைசி நிமிஷத்தில் தாவேகா இன்னொரு கட்சியோட கூட்டணிக்காக போகலை, ஆனால் மற்ற கட்சிகள் போச்சு. அந்த காரணத்தால் ஒரு மாற்று சக்தியாக நம்பிக்கையோடு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஸோ இது ஒரு மாற்று சக்திங்கிறது ஒன்று, யங் லீடர்ங்கிறது ஒன்று. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே அதிமுகவில் எதுவுமே இல்லை. அதனால் இது மாதிரி ஒரு சூழல் வந்தால், இல்லை திமுகவுக்கும் எல்லா கட்சிக்கும் மாற்று சக்தி இந்த கட்சி தான் என்கிற எண்ணம் மக்களுக்கு வந்தால் அவர்களே யோசிக்கலாம். மற்றபடி இப்போதைய நிலைமையில் அது வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, மிக மிக குறைவு. நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.